நம்ம அனுப்பின ஆள நல்லா நம்பிட்டா போல இருக்கு. பயத்துல ஓடி வரா. சிந்தாமணி, வாங்க மாஸ்டர். என்ன எதுக்கு கோயிலுக்கு வர சொன்னீங்க? மாஸ்டர், நீங்க அந்த அம்மா வந்து அப்படி சொல்லிட்டு போனாங்கன்னு என்கிட்ட சொன்னீங்களா? நானும் அந்த அம்மாவை பத்தி இங்க விசாரிச்சேன். அந்த அம்மா ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, நீங்க தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்படியா? ஆமா மாஸ்டர். அவங்களும் இந்த கோவிலுக்கு தான் வார வாரம் வருவாங்களாம். அதனால நான் உங்களை இங்க வர சொன்னேன். நிஜமாவே அவங்க சொல்றத நம்பலாமா வேண்டாமான்னு நாமளும் பார்த்து தானே ஊர்ஜிதப்படுத்திக்க முடியும். ஆமா சிந்தாமணி, ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இல்லாம பொய்யா இருந்தா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அது எப்படி நான் உன்னை நிம்மதியா இருக்க விட்டுருவேன்? அதனாலதான் மாஸ்டர் நான் உங்களை இங்க வர சொன்னேன். அவங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் நாம ஒரு முடிவுக்கு வரலாம். வாங்க மாஸ்டர் போலாம். நைட்டு பூரா எனக்கு தூக்கமே இல்ல சிந்தாமணி. அவங்க சொன்னதையே நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். பயப்படாதீங்க மாஸ்டர், முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நாமளும் ஒருத்தர் மேல அபாண்டமா பழிய போடக்கூடாதுல்ல. எனக்கு மீனாவை பிடிக்காதுதான், அவளுக்கு எனக்கு ஆகாதுதான். இருந்தாலும் உண்மை இல்லாத விஷயத்த நம்ம யார் மேலேயே சொல்லிடக்கூடாதுல்ல. போய் விசாரிப்போம் வாங்க. என்ன அவங்க சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க? நான் தான் இவங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொன்னேன்ல மாஸ்டர். அதனாலதான் உங்க வீட்டுக்கு நான் அவங்களை அனுப்பி வச்சேன். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சுமா. நீங்க சொல்லும் போது அதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைச்சேம்மா. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சுமா. அவருக்கு வேலை இல்லைன்னா என் குடும்பமே கஷ்டப்படும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். தினமும் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு விளக்கேத்து. உன்னோட இருண்டு போன அந்த வாழ்க்கைய அந்த அம்மா வெளிச்சமாக்கி செய்யறமா. சிந்தாமணி, இப்ப வந்துட்டு போன பொம்பளைக்கும் அந்த அம்மா சொன்ன மாதிரியே நடந்திருக்கும் போல. ஆமா மாஸ்டர், இருந்தாலும் இவங்க ஒருத்தர் சொல்றதை வச்சு நம்ம நம்பிட முடியாதுல்ல. இருங்க பாப்போம். ஆமாமா, அவங்கள உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? ரொம்ப நாளா தெரியுமா? அவங்க சொல்றதெல்லாம் நடந்துருமா? என்னமா எப்படி கேட்பீங்க? அவங்க சொன்ன அந்த சாமியே வந்து சொன்ன மாதிரி. அவங்க சாதாரணமா எதையும் சொல்ல மாட்டாங்கம்மா. என்ன நடக்க போகுதோ அத சரியா கணிச்சு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி இது வரைக்கும் எதுவும் நடக்காம இருந்தது கிடையாது. நீங்களே நம்பி போய் கும்பிடுங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிம்மா. மாஸ்டர், என்ன மாஸ்டர் எல்லாரும் இப்படி சொல்றாங்க? அப்போ நிஜமாவே அவங்க சொல்றதெல்லாம் நடக்குதா? கேட்கவே எனக்கு பயமா இருக்கு மாஸ்டர். எதுவுமே நடக்காம இத்தனை பேர் எப்படி மாஸ்டர் சொல்லுவாங்க? கண்டிப்பா இவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு எனக்கு தோணுது மாஸ்டர். என்ன ஒண்ணு, அவங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வரணும்னு வேண்டிக்கணும். ஏதாவது கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அதுவும் நடக்கும்.